இந்த வாரத்தோட ஓட்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இது வரைக்கும் நாட்களில் திங்கக்கிழமை பார்க்கும்போது ஒருத்தன் கடைசியில் இருந்தால் இப்போ பார்க்கும்போது 2வது பொசிஷன் போயிட்டான். அந்தளவு பார்த்தீங்கன்னா ஓட்டிங் வந்து சரசரன்னு எல்லாரும் மக்கள் வந்து ரயானுக்கு வந்து அவ்வளோ ஆதரவுகள் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். முதலிடத்துல தீபக் அவர்கள் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு ரயான், ராணவ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு சேஃப் ஜோனில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். விஜய் விஷால் இப்போ ஓரளவு சேஃப் ஆகிட்டாரு அப்படின்ற நியூஸ் தான் நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த வாரம் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ட்விஸ்டாக இருக்குது. மஞ்சரி ஒருத்தர் கன்ஃபார்ம். இன்னொரு பார்த்தீங்கன்னா பவித்ராவா இருந்தாங்க. இப்போ பவித்ராக்கு ஓரளவு ஆதரவுகள் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கார்னர் பண்ற மாதிரி இருக்கு. அதனால அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஓட்டிங் அடிப்படையில் வந்து கொஞ்சம் ஓட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதனால வந்து அருண் அண்ட் மஞ்சரி தான் இந்த வாரம் வெளியில போவாங்க. இந்த வாரம் கன்ஃபார்ம் வந்து டபுள் எவிக்ஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்பவே 10 பேர் வீட்டுக்குள்ள இருக்காங்க. இந்த வாரம் 2 பேர் எடுத்தாங்கன்னா 8 பேர் இருப்பாங்க. அடுத்த வாரத்தில் விஜய் விசாலா ஒரு 2-3 பேர் யாராச்சும் வந்து பொட்டி எடுத்தாங்க அப்படின்னா அப்படி இருந்தாலும் ஒரு 7 பேர்ல 6 பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒருத்தர் 2 பேர் வந்து வீக்கெண்ட்ல எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா 5 பேர் அப்படியே டாப் 5 கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் டிவி வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் அருண் வந்து கொஞ்ச நாளாக கொஞ்சம் அடக்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அதனாலே அவர் கொஞ்சம் பேக் ஃபயராக ஆகிட்டு இருக்கும். முத்து கூட ரொம்ப இணக்கமாக கட்டி உருண்டுக்கிட்டு 2 பேர் தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. மஞ்சரியை பொறுத்தளவு அவங்களோட கேம் விளாடுறாங்க. முத்துக்குமரன் கேம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கெடுத்துடுறாங்க. ஒரு நடந்த பஞ்சாயத்தை முடிஞ்சு போச்சு, அதை திரும்பி கொண்டு வந்து கிளறி ஒரு மாதிரி பண்ணி விட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒன்று பண்ணி விட்டுறாங்க. அதனால முத்து பார்த்தீங்கன்னா இவன் தப்பானவன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ஷன் ஆகுது. அதனால முத்து ஃபேன்ஸ் எல்லாம் மஞ்சரி எப்படியாச்சும் வெளியில் போகண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் கண்டிப்பாக மஞ்சரி அவர்கள் வெளியில் போயிடுவாங்க. இவ்வளோ நாள் என்ன சொல்லியிருந்தேன், ரயான் அண்டு பவித்ரா காலி ஆவாங்க, மஞ்சரிக்கு ஓட்டு இருக்குன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மஞ்சரி அடித்து கீழே சரிச்சிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஓட்டுகள் சுத்தமாக இல்லை. ரயான் டாப்பில் போயிட்டாப்பில் பார்த்தீங்கன்னா பவித்ராக்கும் ஓரளவுக்கு ஓட்டுகள் விழுந்துட்டு இருக்கு. அருண் அண்டு மஞ்சரி 2 பேருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஓட்டுகள் சுத்தமாக விழவே இல்லை. இந்த வாரத்தை பொறுத்தளவு அருண் அண்ட் மஞ்சரி தான் வெளியில போவாங்க அப்படின்ற நியூஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு இருக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் யார் வெளியில போனா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.